இப்படி வந்து நடந்துக்கிறத பார்த்து அபி வந்து சந்தேகம் அடைகிறாங்க. கண்டிப்பாக முரளி வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை கண்டுபிடிச்சே தீரணும், இவர் விடவே கூடாது இந்த முரளியை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து வந்து உள்ளே வாங்க அப்படின்னா, ஐயோ உங்கள் அத்தை இருப்பாங்களே, பெரிய பிரச்சனை ஆகிடுமே. இல்லை அபி பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு முரளி. உடனே பார்த்து வந்து, ஓ என் அத்தைக்கு பயப்படுறீங்களா, அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நடிக்கிறீங்க தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன அபி இப்படி வந்திருக்க அப்படின்னோடனே, சும்மா தான் உங்களை பார்க்க வந்து சொல்லிட்டு அபி சமாளிக்கிறாங்க. முரளி வந்து அபியை கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு சொன்னோன்னே வந்து ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிரு. எதுக்கு அவர் கூட அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி வராரு. அபிக்கிட்ட வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அபி வர மறுக்கிறாங்க. நீ என்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, சரியாகவே பேச மாட்டேங்கிறீங்க, என்னை பார்த்தா கோவப்படுறீங்க, என்கிட்ட அன்பாக பேசுறதே கிடையாது, நீங்கள் அன்பாக பேசி கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அபி நீ இல்லாமல் இருக்க முடியல, உன் பேச்சு கேட்காம இருக்க முடியல, தயவுசெய்து வா அபி ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இது ராக்கி பாயா, இது இப்படி கெஞ்சுறாரு, இவருக்கு இப்படி பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் அதான் அன்பாக கூப்பிட்டுறல வா அப்படின்னோடனே, உடனே வந்து இந்த அன்பு கண்டிப்பாக நிலைக்குமா, நீங்கள் திரும்ப இந்த மாதிரி நடந்துப்பீங்களா, இல்லை மறுபடியும் என்கிட்ட கோவப்படுவீங்களா அப்படின்னு, என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ, எதுக்கு எடுத்தாலும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நான் தான் அன்பாக கூப்பிட்டேன் வரேன்னு சொன்னல வா போகலாம் அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, அன்பாக கூப்பிட்டா நான் வருவேன்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்றீங்க, ஆனால் உண்மையான அன்போடு கூப்பிடல, இப்போ என்ன தான் பண்ணுன்ற நீ அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் தெரியாது நான் வரமாட்டேன் போங்க அப்படி சொல்லிடுறாங்க. சமய டென்ஷனை உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ராகவ். என்ன பண்ணுறாரு, ஆகாஷ்க்கு வந்து அணுக்கு வந்து டைவர்ஸ் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் சைன் பண்ண வச்சு, அதனால் வந்து நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாரு. அபியும் வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து ராகவ் கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் அன்பாக நடந்துக்கிறீங்க, இன்னொரு நிமிஷம் என்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அபி. அப்படி தான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீ அந்த தப்பை பண்ணாமல் இருந்திருந்தா, என் மாமா கூட அந்த அந்த தப்பை நீ பண்ணாமல் இருந்திருந்தா, நீ இந்த மாதிரி அவர் கூட வந்து பழகாமல் இருந்திருந்தா, அந்த நேரத்தில் உன்னை நான் அப்படி பார்க்காம இருந்திருந்தா, இப்போ நான் உன்னை வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கே மாட்டேன், உங்ககிட்ட எப்போவுமே அன்பாக நடந்திருப்பேன். ஆனால் நீ பண்ணிட்ட அந்த தப்பை, என் மாமாவே நீ விரும்பி போக பார்த்த, அதுக்கு தான் உனக்கு கொடுத்த தண்டனை, அதை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது, நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தை மட்டும் நான் மறக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து பக்கடா ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து ராகவ் வந்து டிஃப்ரெண்ட்டான பக்கோடாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உங்களுக்காக தான் செஞ்சேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே போகிறாரு முரளி. அதை பார்த்து எல்லாம் அசந்து போகிறாங்க. என்ன அபி இப்படி பாராட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க எரிச்சலாக வருது ராகவுக்கு. அடுத்து வந்து அபி ராகவ் தூங்க போகிறாங்க. அப்போ திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா, மின்னல் மின்ற மாதிரி சத்தம் வருது. உடனே அபி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே ராகவ் வந்து தூங்கிட்டு இருக்க ராகவ் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவரும் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததால் அவரும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே காலில் வரைக்கும் தூங்கிடுறாங்க. காலைல ராகு வந்து கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா அபி நெருக்கமாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. உடனே வந்து ஐயோ இப்படி நடந்தது, இப்படி நம்மளுக்கு இவ்வளோ கிட்ட வந்து படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக பார்க்குறாரு. ஆனால் அபி வந்து விடாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவோட கையிலே வந்து படுத்துக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாரு, எடுக்கவே முடியல. இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கையை எடுத்து பார்க்குறாரு. முடிய முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. பார்க்கறதுக்கு ஆள் தான் வந்து ஷார்ட்டாக இருக்கா, ஆனால் பண்ணுறது எல்லாமே வந்து செம்ம ஸ்ட்ராங், உடம்பெல்லாம் நல்லா சாப்பிடுவா போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அவரோட கால் மேலே போட்டிருக்காங்க. அந்த காலையும் வம்பு பண்ணி எடுத்து விடுறாரு. அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, நானும் எடுத்து பார்க்குற முடியல, இரும்பு மாதிரி இருக்காளே சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி எடுக்கிறாரு. கஷ்டப்பட்டு காலை எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அபியை கீழே தள்ளி விட்டுறாரு. போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே மூக்கிலெல்லாம் அடிபட்டுடுது. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க, எனக்கு எதுக்கு கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்றாங்க. என்ன தான் நினச்சிட்டீங்க உங்கள் மனசில் இப்படியே பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லை நான் உன்னை காலை எடுத்து பார்த்தேன், நீ எடுக்க வரல, அதனால தான் நான் வந்து பிடிச்சி இழுத்தேன், அப்படி நீ விழுந்துட்டேன், ஆனால் வேணும் நான் தள்ளேன் அப்படின்றாரு. உடனே நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து என்னை அன்பாக கூப்பிட்டு எப்படியாவது வந்து வீட்டுக்கு வர வச்சு எப்படியாவது வந்து கூப்பிட்டு வந்துடலான்னு வச்சு அப்படி பண்ணீங்க. இங்கே என்னன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொன்னால் தான் நீங்கள் அடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. போய் சொல்கிறேன்னு போகிறாங்க. உடனே வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே வந்து அபி வந்து கட்டிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே தன்னறியாமல் பார்க்குறாங்க. ப்ளீஸ் சாரி போதுமா அப்படின்றாரு. ஏதோ கெஞ்சிருங்கன்னு விடுற அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து முறைக்கிறாரு ராகவ். இதோட முடியுது.